Morning Moon. மார்னிங் மூணு சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். என்னப்பா இருக்குது சைக்கிளில் 2 வீல் இருந்து ஒரு சீட் இருந்தால் அதானப்பா சைக்கிளு, ஃப்ரண்ட் பிரேக்கு பேக் பிரேக் இருந்தால் அதானப்பா சைக்கிளு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லைங்க, மரத்துலேயும் சைக்கிள் இருக்குங்க. மர சைக்கிள் பாருங்கள். சைக்கிளில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான அதாவது ஸ்ப்ரிங்கு உள்ள சைக்கிள், அந்த காலத்து சைக்கிளில் பாருங்கள் ஹைட்டாக இருக்கும் சில சைக்கிள். அதில் வந்து எவ்வளோ கிரிப்பாக, அதாவது ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்னு சொல்கிறோம். அதோட ஹேண்டில் பார்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு சைக்கிளுமே வித்தியாசமான சைக்கிளுங்க. இது வேர்ல்டில் வந்து ஒரு கண்ட்ரிலையும், அதாவது சைக்கிள்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. 2 வீலை வச்சு நம்ம வந்து ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், ஒரு செயின், ஒரு ப்ரீவீல்லு, இந்தமாரிலாம் கண்டுபிடிக்கும் போது ஒரு பால்ட்ரஸை வச்சு தான் சைக்கிளோட செயின் வந்து ரொட்டேஷன் ஆகிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த சைக்கிள்லேயே வித்தியாசமான சைக்கிள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஸ்மார்ட் பைசைக்கிள்னு சொல்கிறோம். அதாவது எலக்ட்ரிக்கல் பைசைக்கிள், அதாவது எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் ரொட்டேட் பண்ணிட்டு எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக சைக்கிள் ரன் பண்ணுற மாரி. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 வீலு சைக்கிளு, 2 வீலு சைக்கிளு, பெரிய பெரிய வீல் சைக்கிளு, இந்தமாரி ஒரு வித்தியாசமான பைசைக்கிள்லாம் இருந்திருக்கு. அப்போ உள்ள பைசைக்கிள்னால் வெள்ளைக்கார காலத்தில் நம்ம பார்த்துருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி, பிராண்டடே கம்பெனிஸே வந்து அப்போ காரு பைக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சைக்கிளில் தான் மோஸ்ட் ஆஃப் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சைக்கிளை வந்து என்னென்ன வித்தியாசமான வடிவமைப்பில் நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு பல யோசனைகள்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. அப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த சைக்கிள் பார்க்குறீங்களா, 1990 உள்ள சைக்கிள். இது வந்து எப்படின்னா ஸ்டீல்லையும் ரப்பர்லேயும் உருவாக்குனது. அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் கண்டுபிடிச்ச காலத்தில் உள்ள சைக்கிள். அதாவது அமெரிக்காவில் வந்து இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் சைக்கிள் கண்டுபிடிக்கும் போது அதோட ஹேண்டில் பார் எப்படி இருக்கணும், அவங்களுக்கு எப்படி கை வலிக்காமல் இருக்கணும், இதெல்லாம் யோசனையோட பல க்ரியேட்டிவிட்டி ஐடியாவோட பண்ணியிருக்காங்க. இந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண சைஸில் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு பிரமிட் சைஸில் ஒரு சைக்கிள் உருவாக்கியிருக்காங்க. 1905 வந்து இங்கிலாண்டில் கண்டுபிடிச்ச சைக்கிள்னு சொல்கிறாங்க. இந்த மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா யூகேல இருக்குது. இந்தமாரி ஒரு வித்தியாசமான சைக்கிள்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும். சைக்கிள் வந்து 1980 பாருங்கள், வெறும் லெதர்லேயும் அதோட டயர்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டயராக இருக்கும். அதுக்குள்ளே டீப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மைன்யூட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு பைசைக்கிளை பார்த்த அனுபவம் உங்களுக்கு. மக்களே, ஃப்ரான்ஸில் வந்து 1890 கண்டுபிடிக்கப்பட்ட சைக்கிள். இந்த பைசைக்கிளை பாருங்கள், சீட்டெல்லாம் எப்படி இருக்குது, இதோட அந்த டிசைனே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு சைக்கிள் பாருங்கள், என்ன ஒரு ஹைட்டு, எப்பா செமையாக இருக்குங்க. ஒரு முக்கோண சைஸுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்கொயர் சைஸு நம்ம எப்படி வந்து ஒரு டைனாமிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பைசைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா 1898 அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்டீல் லெதரில் உருவாக்கியிருக்காங்க. ஸ்டீலு ரப்பர்லேயும் லெதர்லேயும் உருவாக்கின பைசைக்கிள். அதாவது ஒரு பைசைக்கிள் இரும்பில் தானேப்பா உருவாக்குவாங்க, அது எப்படி ஸ்டீலு லெதரு ரப்பரில் உருவாக்குவாங்கன்னு கேட்பீங்க. அந்தமாரி அப்போல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற பைசைக்கிளில் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணலான்னு எவ்வளோ ஐடியாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் பைக்குன்னு சொல்கிறாங்க மக்களே. கார்பன் ஃபைபர், டைட்டானியம் ஸ்டீலு, இந்தமாரி மெட்டீரியலில் க்ரியேட் பண்ண ஒரு பைசைக்கிள். அடுத்த சைக்கிள் பாருங்கள், அதாவது 2 வீலில் எக்ஸ்ட்ரா இன்னொரு வீல் வச்சு டிசைன் பண்ணி எப்படி ஒரு பைசைக்கிளை இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிசைன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா எதுக்கு ஒரு வீல் வருதுன்னு எனக்கே ஒரு யோசனையாக இருக்குது. ரீக்ஸ் சைக்கிள் கம்பெனியை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சைக்கிளும் வந்து ஒரு சரியான லுக்குன்னு சொல்ல முடியும். இந்த சைக்கிள் பாருங்கள், டயரே இல்லாமல் ஏதோ ஸ்ப்ரிங்லேயே போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி சைக்கிள் இருந்ததுன்னா நம்மளாம் டயர் பஞ்சர் ஆனாலும் பிரச்சனையே இல்லையே, நம்ம மட்டும் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்படி தாங்க இது உருவாக்கியிருக்காங்க. ஸ்டீலு லெதர்லேயே உருவாக்கின ஃப்ரான்ஸ் பைசைக்கிளுங்க. இந்த பைசைக்கிளை பாருங்கள், ஓகே டயர் டியூப் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது என்னப்பா அது இவ்வளோ பெரிய வீலாக இருக்குது, பேக் வீல் மட்டும் செம்ம பெருசாக இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் வீலு இவ்வளோ சின்னதாக இருக்குது, மேலே சீட்டு பாருங்கள். இந்த பைசைக்கிளில் உட்காந்தா சும்மா ஃப்ளை பண்ணுற மாரி நம்ம ஃபீல் பண்ணுற மாரி இருக்குங்க. 1880 பாருங்கள், ஸ்டீலு ரப்பரு வுட்டு மூலமாக உருவாக்குன பைசைக்கிள். இங்கே இருக்கிற பைசைக்கிள் எல்லாமே வந்து ஃப்ரான்ஸ், அமெரிக்கா, யூகே இந்தமாரி கண்ட்ரியில் உருவாக்குன ஒரு கிரியேட்டர்ஸால். அதாவது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பைசைக்கிளில் என்னென்ன வித்தியாசமான பைசைக்கிள் உருவாக்கலாம் அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் பைசைக்கிள்னு நம்ம சொல்ல முடியும்.
இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் பைசைக்கிளாக அவங்க எந்தளவுக்கு திங்க் பண்ணி இது வந்து மெர்சிடிஸ் பென்ஸோட பைசைக்கிளுங்க. மெர்சிடிஸ் பென்ஸு காரே என்னமா இருக்கும், உள்ளே எந்த அளவுக்கு பயங்கர டெக்னாலஜி இப்போ உள்ள விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. மெர்சிடிஸ் பென்ஸோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 1999 உள்ள அலுமினியம், ஸ்டீல், ரப்பர், லெதரில் உருவாக்கின பைசைக்கிள். அதாவது அலுமினியமும் ஸ்டீலும் லெதர்லேயே உருவாக்கியிருக்காங்க இந்த பைசைக்கிள். மெர்சிடிஸ் பென்ஸோட பைசைக்கிள் அப்போ செமையாக இருக்குங்க. அடுத்த பைசைக்கிள் வாங்க பார்க்கலாம். இது என்னப்பா இது பைசைக்கிள்லேயே டூர் அடிக்கலாம் உங்களுக்கு, அப்படி ஒரு பேக்கு ஃப்ரண்ட்டு பேக்கிலலாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் குட்டி வீலாக இருக்குது. ஆனால் இந்த பைசைக்கிள் வந்து சஃபாரிக்கு யூஸ் பண்ணுற ஒரு பைசைக்கிளுங்கிறாங்க. மேபி டெசர்ட் ரைடாக இருக்குமோ, இல்லை ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகிறதுக்கு அப்போ இந்த பைசைக்கிளை யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அடுத்த பைசைக்கிள் வாங்க பார்க்கலாம். அடுத்த பைசைக்கிள் பார்க்குறேங்க. இட்டாலியில் வந்து ஸ்டீல், ரப்பர், லெதரால் 1916 உருவாக்கின பைசைக்கிள். எப்பா இது என்னப்பா இது இவ்வளோ பெரிய 2 பேர் உட்காந்து போக முடியுமா அப்படின்னா 2 பேர் உட்காந்து போகலாம். ஆனால் வீலு பெருசாக இருக்கு. ஆனால் 2 ஹேண்டில் வச்சுருக்காங்க. ஆனால் இது எப்படி வந்து மீச்சிட்டு போகிறதுன்னே தெரியலையே, செயினே இல்லையே, டேரெக்டாக வீலே மீச்சு போகிற மாரி பண்ணியிருக்காங்க. செம டிசைனுங்க. ஆனால் இந்த உண்மையிலே இந்த பைசைக்கிள் ஓட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பைசைக்கிள் உண்மையிலே ஓட்ட முடியுமா அப்படின்னு. ஆகா 3 பேர் 4 பேர் உட்காந்துட்டு போகிற மாரி பைசைக்கிள் பாருங்க. இந்த பைசைக்கிள் இதுக்கு முன்னாடி நான் தமிழ் சினிமா எங்கே பார்த்துருக்கேன்னா, சிங்காரம் வேலை படத்தில் நம்ம பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் குஷ்பு அவர்களும் உட்காந்து ஓட்டுவாங்க. அதாவது ஒரே ஒரு பாட்டு சீனில் எடுத்திருப்பாங்க. இந்தமாரி 3 பேர் உட்காந்துட்டு போகிற பைசைக்கிள். அதாவது ஒரே செயின் ப்ராக்கெட்டில் எத்தனை 2 வீலை நம்ம ஃபங்க்ஷன், அதாவது 2 வீலுக்கு பவர் கொடுக்குற அளவுக்கு ஒரே செயின் ப்ராக்கெட்லேயே யூஸ் பண்ணுற மாரி கொடுத்துருக்காங்க. அடுத்த பைசைக்கிள் பாருங்கள். உக்காமக்க எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் உட்காந்துட்டு போகிற மாரியே இருக்குங்க. அதாவது ஒரு பைசைக்கிளில் 2 பேர் தான் உட்காரலாம். ஒரு குழந்தை உட்காரணுன்னா ஒரு தனியாக ஒரு வண்டி வேணும்ல. அதாவது அந்த காலத்துலலாம் வந்து இது புல்லட்லலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பைசைக்கிளில் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் 20th செஞ்சுரியில் ரப்பர், ஸ்டீலில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பைசைக்கிள். அடுத்த பைசைக்கிள் பாருங்கள். நம்ம ஊருக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு போகிறோம், வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகிறோம், அதான் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு இந்தமாரி பைசைக்கிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க போலக்கு. அடுத்த பைசைக்கிள் பார்ப்போம் வாங்க. இது என்னப்பா அது 3 வீல் உள்ள பைசைக்கிளாக இருக்குது, செமையாக இருக்குது. இதுக்கு வந்து எப்படி பாருங்கள், டோட்டலாக செயினே காணும். இது எப்படி மடித்து வைக்கிறது, எப்படி வைக்கிறது. இந்த பைசைக்கிள் வந்து ட்ரை சைக்கிள்னு சொல்கிறாங்க. இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பைசைக்கிள். 1892 கண்டுபிடிக்கப்பட்ட பைசைக்கிள். உண்மையிலே இது ஒரு வித்தியாசமான ஒரு பைசைக்கிள் தாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கத்தாரில் எக்ஸ்போ 2023 இப்போ வந்து எக்ஸ்போ முடிஞ்சிருச்சு. ஆனால் நான் அப்போயே இந்த வீடியோ எல்லாமே எடுத்துட்டேன். பட் நான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து ஏதாவது ஒன்று பேசி போடணுமே, பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபருக்கும் போர் அடிக்காமல் பண்ணணுங்கிறதுக்காக. ஃபிராரி பைசைக்கிள் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த ஃபிராரி பைசைக்கிள் பாருங்கள். கிட்டத்தட்ட 1989 இட்டாலியில் கண்டுபிடிக்கப்பட்ட கார்பன் ஃபைபர் ஸ்டீலில் உருவாக்கப்பட்டது. அதாவது ஃபிராரி கார்னாலே நம்ம இட்டாலியை தான் சொல்ல முடியும். அதை இட்டாலியில் க்ரியேட் பண்ண ஒரு பைசைக்கிள். ஃபஸ்ட்டு அவங்க கார்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பைசைக்கிள் தாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். எல்லா கார் கம்பெனியுமே ஆட்டோமொபைல்ஸ்க்கு முன்னாடி வந்து பைசைக்கிள் தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாவில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது பைசைக்கிளாக தான் இருக்கும். அடுத்த பைசைக்கிள் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிராமத்தில் ஓட்டுற மாரி அழகாக அந்த சீட்டுக்கு அடியிலலாம் ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்கிளுங்க. செமையாக ஒரு ரேசிங் ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்னு சொல்லலாம். வீல்லாம் பாருங்கள், ஏதோ ஒரு ரேஸுக்கான லுக்கு அப்படியே பார்க்க முடியுது. இதுவும் இட்டாலியில் உள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பைசைக்கிள் தாங்க. சீட்டு மட்டும் பயங்கர ஹைட்டாக இருக்குது. அப்போ அப்படியே வந்து ஃப்ளைட்டில் போகிற மாரி ஒரு ஃபீல் ஆகுமோ. இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் பைசைக்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது கத்தார்லேயே வந்து 2000 ரியால், 3000 ரியால், 5000 ரியால், 10,000 ரியால் வரையெல்லாம் இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் பைசைக்கிள் விற்கிதுங்க. இந்தியாவிலேயும் அதேமாரி இந்தமாரி ஸ்போர்ட்ஸ் பைசைக்கிளில் என்னப்பா நீ சாதாரண ஒரு பைசைக்கிள், நம்ம ஹெர்குலிஸு சாதாரண ஒரு பைசைக்கிள்லாம் வாங்கியிருப்போம் நம்ம ஸ்கூல் டேஸில். அதெல்லாம் கம்மியாக இருந்திருக்கும். மேக்ஸிமம் அப்போ வாங்கும்போது 3500 4000 தான் விற்றுது. ஆனால் இப்போ பைசைக்கிள்லாம் வாங்கினா குறைஞ்சது 10,000 20,000 வரையும் நம்ம செலவு பண்ணுற மாரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸ் பைசைக்கிள் அதிகமாக வந்துருச்சு. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுற மிஸ் பண்ணுங்கள்.